அனைத்து அரசு ஊழியர் சங்கங்களை அழைத்து பேசி அவர்களுடைய குறைகளை போக்க வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். தேர்தலின் போது அரசு ஊழியர்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும் என தமிழ்நாடு அரசுக்கு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். அனைத்து அரசு ஊழியர் சங்கங்களை அழைத்து பேசி அவர்களுடைய குறைகளை போக்க வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். தேர்தலின் போது அரசு ஊழியர்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவும் காலி பணியிடங்களை நிரப்பவும் இபிஎஸ் வலியுறுத்தியிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமரன், வணக்கம். இது குறித்தான விவரங்கள். தமிழகத்தில் பல்வேறு அரசு துறை காலி பணியிடங்கள் நிரப்பப்படாமல் இருப்பதாக குற்றம் சாட்டி எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி இந்த அறிக்கையை விடுத்திருக்கின்றார். தமிழக மக்கள் மட்டுமின்றி அரசு ஊழியர்களும் வாட்டி வதைக்கப்படுவதாக அரசுக்கு எதிராக எதிர்க்கட்சித் தலைவர் இந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். குறிப்பாக அரசு ஊழியர் சங்கம் முன்வைக்கக்கூடிய பல்வேறு கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாமல் இருப்பதாக குறிப்பிட்டிருக்கக்கூடிய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சரின் தனிப்பிரிவிலேயே 25க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் நிரப்பப்படாமல் உள்ளதாக குற்றம் சாட்டியிருக்கின்றார். எனவே பல்வேறு அரசு பணியிடங்கள் காலி பணியிடங்களாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர்களது பணிகளையும் கூடுதலாக மற்ற பணியாளர்கள் கவனிக்கக்கூடிய சூழல் இருப்பதாக குறிப்பிட்டிருக்கக்கூடிய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி உடனடியாக முதலமைச்சருடைய தனிப்பிரிவு அலுவலகம் உட்பட நிரப்பப்படாமல் இருக்கும் காலி பணியிடங்கள் அனைத்தையும் நிரப்ப வேண்டும் என்று சொல்லி இருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் இந்த அரசு ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக தந்த வாக்குறுதிகளான காலி பணியிடங்கள் அனைத்தும் நிரப்பப்படும் என்பதை முழுமையாக நிறைவேற்ற வேண்டும் என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் கூறியிருக்கின்றார். கைத்தறி ஊழியர் சங்கம், போக்குவரத்து ஊழியர் சங்கம், மருத்துவ பணியாளர் சங்கம், ஆசிரியர் கூட்டமைப்பு உள்ளிட்ட அனைத்து அரசு ஊழியர் சங்கங்களையும் அழைத்து பேசி அவர்களுடைய குறைகளை உடனடியாக களைய வேண்டும். தேர்தலின் போது அரசு ஊழியர்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும். காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்பவும் அரசை வலியுறுத்துவதாக அவர் குறிப்பிட்டிருக்கின்றார்.